Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து யூகேக்கு வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் மழை பெய்யுது. ஸோ அதனால் வந்து இது ஃபர்ஸ்ட் டே நாங்கள் வந்து என்ன குக் பண்ணுறோம் அண்ட் எப்படி எங்களோட டே போகுது அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் க்ராசரிஸ் அண்ட் கொஞ்சம் எசென்ஷியல்ஸ் வாங்கலாம் அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மழை பெய்யறதுனால கொஞ்சம் ஈவினிங் டைமில் தான் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் ஹோப்ஃபுல்லி மழை இல்லாமல் இருக்கிறோம். ஸோ அதனால் பார்த்துட்ருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ஒரு ப்ராம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆலியாக்காக. ஸோ எங்கே போனாலும் அவளுக்கு ப்ராம் கம்பல்சரியாக வேணும். ஸோ அதனால் ப்ராம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே இன்றைக்கி வந்துடும். ஸோ அதெல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய ஃபியூச்சர் அப்லோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ நான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து சென்னையில் ரொம்ப மழை பெஞ்சாவே பிடிக்காது. பிகாஸ் நம்ம நல்லா வெளியில் போக முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் ஃபர்ஸ்ட் டே மழை பெஞ்சோடனே. ப்ளஸ் வெதரும் இன்னும் கோல்டாகிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது குழந்தைங்கள வச்சுட்டு. ஸோ அதனால் வந்து ரெய்னி சீசனுக்கு ஏற்ற டீனா அது ஜிஞ்சர் டீ தான். ஸோ எனக்கு வந்து ஜிஞ்சர் வந்து கிரேட் பண்ணி போட்டாலும் பிடிக்கும். அதே மாதிரி நல்லா நம்ம அம்மியில் வந்து தட்டி போட்டாலும் ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் யூஸ்வலாக இந்த மாதிரி கிரேட் பண்ணி தான் போடுவேன், நல்லா திருவி தான் போடுவேன். ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ஜிஞ்சர் டீ காலையில் ஏஞ்சோன்னே இந்த வெதருக்கு குடித்தோம் ஃபஸ்ட்டு. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தது, ப்ளஸ் டைஜஷன் ஒழுங்காக இல்லை. ஸோ அது ஜிஞ்சர் டீ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து இங்கே டிவி அண்ட் ஒய்ஃபை வந்து இன்னும் கனெக்ட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து எமிரேட்ஸில் கொடுத்த ஒரு நோட் புக், ஒரு ட்ராயிங் புக் வச்சு தான் வந்து ரியா வந்து என்ன பண்ணான்னா டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தா. ஸோ நானும் கொஞ்சம் இவங்களுக்காக ஸ்டேஷ்னரி எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் அவங்களுக்கு கொடுத்ததுனால அவங்க நல்லா அதை வச்சு ட்ராயிங்கெல்லாம் ஒரு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது ஃபஸ்ட் டே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல ஒரு புக்கை பார்க்கும்போது. ஸோ அதுதான் அவங்க 2 பேரும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் 2 பேரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த ரூமில் வந்து கொஞ்சம் அவங்க டைவர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஸோ இனிமேல் வெளியில் போகணும் அப்படின்னா வந்து ஆலியாவுக்கு ப்ராம் இருந்தால் தான் போக முடியும். ஸோ அதனால் ப்ராம் ஒன்று ஆர்டர் பண்ணி அதை வந்து அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பார்க்கலாம் எப்படி வந்து ப்ராமை வந்து அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே குக் பண்ணுறோம். ஸோ சிக்கன் போய் வெளில வாங்கலான்னு பார்த்தா வெளியில் வந்து மழை. ஸோ அதனால் சிக்கன் KFCலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சிக்கன் கொஞ்சோண்டு ஃப்ரைட் சிக்கன் வாங்கிட்டு அண்ட் கொஞ்சோண்டு கீரை சாம்பார், ரைஸு, ப்ளஸ் நம்மளோட வீட்டு ஸ்வீட்ஸ் எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேயோட குக்கிங். ஸோ இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் சூப்பராக இருந்துச்சு பாலக்கீரை. அண்ட் நான் வந்து கொஞ்சம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். நம்ம ஊரில் இருந்தோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். இல்லை நம்மளால் வாங்க முடியலனா கூட யாராவது போய் வாங்கிட்டு வர சொல்லலாம். பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இட் டேக் டேஸ் ஃபார் அட்ஜஸ்டிங். ஸோ அப்படியே கொஞ்சம் பாருங்கள். ஸோ ஐ திங்க் நம்ம தான் அடாப்ட் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரியா ஹாய் சொல்லு. ஸோ கீரை சாம்பாருக்கு வந்து கொஞ்சோண்டு ஜீரகம், பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டுருக்கேன். சும்மா அரை வெங்காயம் இருந்தால் போதும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு கை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கை தக்காளி. ஸோ இப்போ நான் வந்து நல்லா கீரையை போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஸோ சைடில் வந்து பருப்பு இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து நான் பாசி பருப்பும் தோரம் பருப்பும் 2 சேர்ந்து போடுவேன் இந்த மாதிரி கீரைக்கு. நான் தோரம் பருப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து கீரையிலேருந்து நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பருப்பு போட்டுருவேன்.
நான் வந்து ஆல்ரெடி இதில் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பத்தலை அப்படின்னா கடைசியில் ஆட் பண்ணிப்பேன். ஸோ கேஎஃப்சியோட ஆர்டர் வந்துடுச்சு. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரைட் சிக்கன் அண்ட் அதெல்லாம் வாங்கியிருந்தோம். பட் நம்ம ஊர் டேஸ்ட்டு கேஎஃப்சி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதை விட. ஐ திங்க் நம்ம ஊர் தான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ சிப்ஸு, கொஞ்சம் சிக்கன், அப்புறம் இதுவும் சிக்கன் அண்ட் சிப்ஸு. இது வந்து ஐ திங்க் கார்லிக் சிக்கன் நினைக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டோடது. இதோட சேர்த்து கிடச்சிது. நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு அதெல்லாம் எடுத்து வெளில வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆவின் பால்கோவா ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள், செமையாக இருக்கும். அதே மாதிரி இது கார்லிக் மயோ. ஸோ இதை வச்சு ஃபஸ்ட் டேவோட லஞ்சை முடிப்போம். இதுதான் நாங்கள் செஞ்ச கீரை சாம்பார். ஸோ அண்ட் ரைஸ் அங்கே இதாகிட்டுருக்கு. கொஞ்சம் அப்படியே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய மீல் பிளேட் இன்றைக்கி. ஸோ என்னோடய பிளேட்டில் வந்து இன்றைக்கி சிக்கன் இல்லை. பிகாஸ் எனக்கு வந்து இங்கே இருக்க சிக்கன் பெருசாக பிடிக்கல. ப்ளஸ் கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டேன். ஸோ அது வந்து என்னோடய மீல் பிளேட் வித் என்னோட குக்டு இது. அண்ட் இது வந்து ஆலியாவோட சைட் சீயிங் டைம். கொஞ்சம் அவள் கிராங்கி ஆகிட்டா. ஸோ அதனால் சைட் சீயிங். இப்போது ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் எசென்ஷியல்ஸ்லாம் வாங்கலாம், சும்மா பக்கத்தில் போய் நெய்பர்ஹுட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் கொஞ்சம் அப்படி வெளில போகலான்னு பார்ப்போம். லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகிட்டுருக்கு. பட் சும்மா போய் பார்க்கலாம். ஏன்னா பிகாஸ் ப்ராம் வந்துச்சு. ஸோ ப்ராம் தள்ளிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். பிகாஸ் டிவி எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை, வைஃபை எதுவுமே இப்போ இன்னும் கனெக்ஷன் கொடுக்காததால் கொஞ்சம் போர் அடிக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பிகாஸ் நான் கொஞ்சம் நெய்பர்ஹுட் வீடியோஸ்லாம் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ நாங்கள் வெளியில் போகிறதுக்காக கிளம்புனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப மழை பெஞ்சுது. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், வீட்டுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஹாட் ஷவர் எடுத்துகிட்டு. ஸோ இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் 24 hours. ஸோ அதனால் வெளில போகலான்னு பிளான் பண்ணோம். அது மட்டும் கொஞ்சம் சொதப்பலாகிடுச்சு. பட் மற்றபடி இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, stay tuned and bye-bye.